இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட 3 இயர்ஸ் யூஸ் பண்ண ஒரு நெக்ஸான் ஈவி. அதுலயுமே இன்ட்ரோடக்ஷன்ல நம்ம சொல்லிடுறோம். கிட்டத்தட்ட 60,000 கிலோமீட்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதை விட ஹைலைட் ஆன விஷயமே என்னன்னா, பியூரா வந்து ஒரு ஈவியை யூஸ் பண்ணும்போது 100% பெனிஃபிட் வேணும்னா, ப்ராப்பரான ரினியூவபிள் எனர்ஜி சோர்சஸ்ல இருந்து எடுத்து யூஸ் பண்ணாதான் வந்து அதுவுமே வந்து கரெக்டா நமக்கு ஒர்க் அவுட் ஆகும். காஸ்ட் பெனிஃபிட்டுமே கிடைக்கும். அப்படியா வந்து ஃபுல்லா வீட்டை வந்து சோலார்ல ரன் பண்ணிட்டு எலக்ட்ரிக் காரையுமே வந்து சோலார்ல சார்ஜ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆளோட எக்ஸ்பீரியன்ஸையுமே ஃபுல் டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்க போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிற சக்கரம் கார்ஸ் அண்ட் பைக்ஸ். ஒருவேளை நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்க இல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் வந்து ஃபியூச்சர்ல வரக்கூடிய அப்டேட்ஸ் எதுவுமே உங்களுக்கு மிஸ் ஆகாது. ஸோ இவங்க தான் வந்து அந்த நெக்ஸான் ஈவியோட ஓனர். ப்ளஸ் வந்து அந்த சோலார் சிஸ்டம் வந்து பேசிக்காக அவர் தான் வந்து பிரைமரியாக செட் பண்ணியிருக்காரு. அவரை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் பார்த்துட்டு டீட்டெயில்ஸுக்குள்ள அடிப்போம். என்னோட பேர் வந்து ஜெகன். நான் சிங்கப்பூரில் வந்து எலக்ட்ரிக்கல் அண்ட் ஆட்டோமேஷன் சூப்பர்வைசராக வேலை பார்த்துட்டு ஓகே. ஃபார்மா பிளான்ல. ஸோ இந்த எலக்ட்ரிக்கல் எல்லாமே தெரிஞ்சு தான் இதை நீங்கள் பண்ணியிருக்கிறது. ஆமாம். அதோட கொஞ்சம் நாலேஜ் ப்ளஸ் வந்து கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி இந்த ஃபீல்டில் இதெல்லாம் பண்ணியிருக்கோம். நம்ம வீட்டுக்கு எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும், எப்படி மினிமைஸ் பண்ணி எல்லா ஃபெசிலிட்டியும் யூஸ் பண்ணுறது எப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த நெக்ஸான் ஈவியோட அந்த ஓனர்ஷிப் டீட்டெயிலிங் போகிறதுக்கு முன்னாடி ஸோ அந்த சோலார் பேனல் எல்லாமே செட்டப் பண்ணி அந்த வீட்டையே டோட்டலாக வந்து ரினியூவபிள் எனர்ஜியில் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு 1 இயருக்குள்ளாடி பார்த்தோம்னா நிறைய பேர் அந்த கவர்மெண்டோட சப்சிடிஸ் அது நிறைய யூஸ் பண்ணி நிறைய பேர் அதுக்குள்ளாடி வர்றாங்க. பட் அதுக்கெல்லாம் முன்னாடி கிட்டத்தட்ட 8 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க வந்து அந்த ப்ராசஸ் தொடங்கியிருக்காங்க. ஸோ எப்படி ஆரம்பிச்சாங்க, அதுக்கப்புறம் எப்படி வந்து இந்த அப்கிரேட்ஸுக்கு வந்தாங்க அப்படிங்கிறத வந்து சார்கிட்டே கேட்டு தெரிஞ்சுப்போம். ஓகே, வணக்கம். என் பேர் ஜெகன். ஓகே. இது பார்த்தீங்கன்னா 8 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு 1 இயர் வந்துட்டு ரிசர்ச் அண்ட் அனலைஸ் அந்த மாதிரி ட்ரையல் ரன் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக லேர்ன் பண்ணிக்கிட்டு இங்கிலீஷ் சேனலில் நிறைய இருக்குது. அதையெல்லாம் கற்றுக்கிட்டு இங்கே இம்ப்ளிமெண்டேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போயிருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து 24 வால்ட் சிஸ்டமாக போயிருக்கோம். அதுக்கப்புறம் 48 வால்ட் சிஸ்டமாக போயிருக்கோம். இப்போ வந்து 96 வால்ட்டு ஆஃப் கிரிட் சிஸ்டமும் இருக்குது. அது இல்லாமல் வந்து ஆன் கிரிட் சிஸ்டம். இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் ஆக்சுவலா அந்த ஆன் கிரிட் ஆஃப் கிரிட்னா? ஆன் கிரிட் ஆஃப் கிரிட். இந்த ஆன் கிரிட்ங்கிறது கவர்மெண்ட்டுக்கு டைரக்டா கொடுக்குறோம். இது வித்தவுட் பேட்டரியில ரன் ஆகுறது. ஓ சரி. நம்ம வந்து எனர்ஜியை நம்ம ஸ்டோர் பண்ண மாட்டோம், கவர்மெண்ட்டுக்கு ஃபீட் பண்றோம். எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு நமக்கு தேவையானதை வாங்கிக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து மீதி பேலன்ஸ் யூனிட் இருக்கிறத வந்துட்டு அது வந்து காசு இது வரைக்கும் கொடுத்தது கிடையாது எனக்கு. நான் பாஸ்ட் 3 இயர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். எந்த காசுமே கொடுக்கல. ஆனா யூனிட்டை வந்து மைனஸ் பண்ண முடியும். அந்த வித்தின் 1 இயருக்குள்ள அந்த டைம் பீரியடுக்குள்ள நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். கன்சியூம் பண்ணி கொடுத்திருக்கிற யூனிட்டை வந்து நம்மள கன்சியூம் கன்சியூம் பண்ணிக்கலாம். இல்லைன்னா அதை வந்து லாஸ் பண்ணிடும், மைனஸ்ல போயிடும். ஓ சரி. அப்ப ஆல்மோஸ்ட் வந்து நம்ம ஈபிக்கு எதுவுமே பே பண்ணாத அளவுக்கு பேலன்ஸ் பண்ணலாம். எஸ், அந்த மாதிரி தான் இருக்கு. இன்க்ளூடிங் எனக்கு வந்து 0 பில் வரைக்கும் வந்துருக்கு. 0 பில். என்கிட்ட ஈவி வெஹிக்கிள் கார் வச்சிருக்கிறதுனால எனக்கு வந்துட்டு 0 ஆகாது. ஆனாலும் 0 வந்திருக்குன்னா நம்ம அதிகமா எக்ஸ்போர்ட் பண்ணதுனால நம்ம வந்து யூசிங் தவிர மீதி உள்ளதுக்கு அது பேலன்ஸ் டேலி ஆயிரும். ஆமா சரி. ஓகே. சோ இந்த செட்டப் பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. எதில இருந்து நம்ம தொடங்கி இருந்தோம்? ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம தொடங்குனது வந்து ஆஃப் கிரிட் தான். இந்த ஆஃப் கிரிட் இது வந்து 400 வாட்ஸ் பேனல். இந்த பேனல்ஸ். ஆமா, இந்த பேனல்ஸ் ஒரு 3600 வாட்ஸ் வந்துட்டு 96 வால்ட் சிஸ்டத்துல இப்ப ரன் ஆயிட்டு இருக்கு. 8 பேட்டரி 220 AH 8 பேட்டரியில ரன் ஆயிட்டு இருக்கு. 24x7 வீட்டுக்கு ஃபுல்லாவே இதுலயே ரன் ஆகும். எக்ஸப்ட் மோட்டரும் ரன் பண்ண முடியும். ஆனா எனக்கு வந்துட்டு ஏசி ரன் பண்றதுனால எனக்கு வந்து டேலி பண்ணது நம்ம வந்து என்ன பண்றோம்னா ஆல் பில் டு ரெடியூஸ். எவ்வளவு நம்ம கம்மி பண்ண முடியுமோ. நம்ம ஃபுல்லா வந்து 0 தான் கம்பல்சரியா பிடிக்கணும் அப்படியெல்லாம் கிடையாது. நம்ம வந்து ரெடியூஸ் பண்றோம். ஏன்னா எப்படியா இருந்தாலும் கவர்மெண்ட் நமக்கு வந்து நெட்வொர்க் சார்ஜ் அது இதுன்னு நிறைய கொஞ்சம் 300-400 ரூபா போடும். நீங்க 3 பேஸ் லைனே எடுத்தாலும் 15 கிலோவாட் போட்டாலும் இதே காசு கண்டிப்பா வரும். அதனால நம்ம முடிஞ்ச அளவு ரெடியூஸ் பண்றோம், மினிமைஸ் பண்றோம், யூசிங்கும் மினிமைஸ் பண்றோம். அதனாலதான் இந்த ஆஃப் கிரிட் 24x7 எதெல்லாம் வந்து வீட்டுக்குள்ள லைட்டு, பவர் சாக்கெட்டு, கிச்சன் லோடு, டிவி, சிசிடிவி எல்லாமே இன்க்ளூடிங் முன்னாடி வந்துட்டு எங்கிட்ட ஈவி பைக் இருந்து பியூர் ஈவி ப்ளூட்டோ 7Gன்னு ஒரு பைக் இருந்து
அதோட சார்ஜிங் இந்த பேட்டரியில இருந்து தான் பண்ணிட்டு இருந்தோம். ஓகே. இதுல இப்ப நம்ம பண்றது. ரெகுலரா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கிரைண்டர்ஸ், மிக்சர்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்லி இது வரைக்கும் அதுல ரன் ஆகும். 1-2 இயர்லி ஒரு 10 மந்த் நம்ம கம்பல்சரி எந்த ஒரு அப்ஸ்ட்ரக்ஷன் இல்லாம வந்துட்டு யூஸ் பண்ண முடியும். ம். பேலன்ஸ் ஒரு 2 மந்த். இது வந்து அது ரொம்ப நான் cloudy-ஆ ரிசர்ச் பண்ணி சொல்றது. ம். பாதி வந்துட்டு இன்க்ளூடிங் வந்து ரெய்னிங்ல இருந்தாலும் கொஞ்சோண்டு நமக்கு யூனிட் கிடைக்கும். கிடைக்கும். ஒன் டே நம்மளோட கால்குலேஷன் வந்து 6 ஹவர்ஸ். ம். 6 6 hours ஹவர்ஸ்க்கு மேல வந்துட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ம். நான் முன்னாடி வந்துட்டு ஆன் கிரிட்டோட இந்த என்பேஸோட வந்து ஆன் கிரிட்ல வந்துட்டு கிராஃப் பார்த்துருக்கேன். ம். இங்க எல்லாமே செக் பண்ணி ரிசர்ச் பண்ணி டெஸ்ட் பண்ணி ஃபைனல் கம்ப்ளீட் அவுட்புட் கிடைக்கும்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இதை போட்டு கை வச்சது. கை வச்சது. அதே மாதிரி ஆன் கிரிட் அதே மாதிரி ஓ, ஆன் On கிரிட் grid- கவர்மெண்ட் சப்சிடி. கவர்மெண்ட் சப்சிடியோட இந்த ஆன் கிரிட் எப்படின்னா டோட்டலி வந்து நம்மளே ஓனா போட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணணும். ஏன்னா நம்மகிட்டே அப்ரூவ்டு பெண்டர் இருக்காங்க. ம். அதே மாதிரி இது வந்து 3 கிலோவாட். இந்த 3 கிலோவாட் வந்து இப்போதைக்கு டாடா நெக்ஸான் ஈவிக்கு ஓகே. ஓகே. 5 கிலோவாட்னா மோர் தென் எனஃப். ஓ, நம்மளோட கால்குலேஷன் எப்படின்னா மாசம் ஒரு 2000 கிலோமீட்டர் ரன் ஆகுற மாதிரி. கார். ஆமா. ப்ளஸ் இதுல வாஷிங் மிஷின் அப்புறம் வந்துட்டு மோட்டார் இது ரெண்டும் வந்து ஸ்டில் ஈவில தான் ரன் ஆயிட்டு இருக்கு. அதாவது அன்கிரிட் directly. சிஸ்டத்துல தான் ரன் ஆயிட்டு இருக்கு. அதுல. ஏன்னா அது ஹெவி லோடு. சரி. இதுலயும் எடுக்கும்போது பேட்டரி பத்தாது. ஓகே. அதனால அது வந்து ரன் ஆகுறது வந்து கொஞ்சம் நம்ம ஈவி எவ்வளவு கன்சியூம் பண்றோம், கிரிட்ல இருந்து கிரிட்டுக்கு நம்ம எவ்வளவு கொடுக்குறோம் அப்படிங்கறத வச்சு பேலன்ஸ் பண்ணி எஸ் அதுக்கான அமௌண்ட் மட்டும் ஆமா. நம்ம பே பண்ற மாதிரி இருக்கும். பே பண்ற மாதிரி இருக்கும். ப்ளஸ் வந்துட்டு இப்போ ஆஃப் கிரிட் இன்னைக்கு நின்னு போச்சு இல்லையா, ம். லோ பேட்டரி அலாம் வந்துடும். ம். நம்ம வந்து பைபாஸ் பண்ணி விட்டா போதும். பைபாஸ்னா ஈவில இருந்து ஈபில இருந்து டைரக்டா வந்துடும். ஃபுல் பண்ணிருக்கோம். ஆமா. சரி. அதனால இந்த சிஸ்டத்தை ஓகே. ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. இப்போ நமக்கு ஆல்மோஸ்ட் அந்த இயர் லாங் வந்து நம்மளால சோலார் ரன் பண்ண முடியுதா? கன்ஃபார்மா முடியும். ஆனா ஸ்டில் ஆன் கிரிட் சப்போர்ட் இல்லாம முடியாது. ஆன் கிரிட் சப்போர்ட் சப்போர்ட் இல்லாம முடியாது. அந்த மழை ரொம்ப கிளவுடியா இருக்க டேஸ் வந்து கண்டிப்பா போட்டு தான் ஆகணும். இன்க்ளூடிங் இப்போ பாத்தீங்கன்னா ஆன் கிரிட் சப்போர்ட் இல்லாம போடணும்னா பேனல் அதிகரிக்கும். ஓ, நிறைய பேனல்ஸ். அப்படின்னா செலவு காஸ்ட் வைஸ் எஃபிஷியன்சியை வந்துட்டு ரொம்ப நஷ்டம். ஆவரேஜா நமக்கு என்ன காஸ்ட் வரும்? இத உங்களுக்கு செட்டப் பண்றதுக்கு எவ்வளவு ஆச்சு? 3 கிலோவாட்டுக்கு இந்த ஆன் கிரிட்டா ஆஃப் கிரிட்டா ரெண்டுக்கும் சொல்லுங்க. இப்போ ஆன் கிரிட் பாத்தீங்கன்னா 55ல இருந்து பண்றாங்க. கிலோவாட்டுக்கு 55ல இருந்து 55,000. பண்றாங்க. 55,000 ம். பெர் கிலோவாட்டுக்கு. ப்ளஸ் வந்து நமக்கு கொஞ்சோண்டு செலவு இருக்கும். ஏன்னா நம்ம தான் வந்து பை ஓனர் தான் வந்துட்டு நிறைய அப்ளிகேஷன் எல்லாம் கொஞ்சம் கொடுக்க வேண்டியது வரும். செலவு கம்மி தான், ரொம்ப எல்லாம் இருக்காது. 55,000ல இருந்து 65,000 வரைக்கும் போயிட்டு இருக்கு. 63, 60. இது என்னன்னா வேரியேஷன் எப்படி வரும்னா இந்த ஸ்ட்ரக்சர் வேரியேஷன் பிளஸ் நம்ம அடிஷனலா வந்து பாத்தீங்கன்னா இஎல்சிபி கேபிளோட சைஸ், ஆமா இந்த கண்ட்ரோல்ஸ் எல்லாம் வச்சு பார்த்து தான் பண்றது. பாத்தீங்கன்னா நம்ம எது யூஸ் பண்றோமோ அதோட எம்சிபி, கேபிள் சைஸ், ஸ்ட்ரக்சர் கண்டிஷன் இது ஒவ்வொரு இடத்துக்கு மாறுபடும். இதை வச்சுதான் வந்துட்டு நம்மளோட காசு வந்து தீர்மானிக்கப்படுது. நீங்க என்னதான் வந்துட்டு நான் 51,000லயும் பண்றேன்னு சொல்றவங்க இருக்காங்க. அப்படி பண்றவங்களும் கடைசியில வரும்போது இவ்வளவு வரும். இது வந்து ஃபேக்ட். அது மாற்றம் எதுவுமே இருக்காது. ஒவ்வொரு ஏரியாவையும் பார்க்காமே வந்துட்டு கொட்டேஷன் கொடுக்குறவங்களுக்கு அது பின்னாடி வந்து பேக் ஃபயர் ஆகும். காஸ்ட் கன்ஃபார்மா ஏறும். அது முன்ன பின்ன வரும். நம்மளோட குவாலிட்டி நமக்கு மெயினா பார்க்க வேண்டியது குவாலிட்டி தான். இது வந்து ஃபிக்ஸ் அண்ட் ஃபார்கெட்டா இருக்கணும். நான் இன்னைக்கு இந்த சிஸ்டம் போட்டு 3 வருஷம் முடிஞ்சிச்சு, கம்ப்ளீட் ஆயிருச்சு. என்ன தெரிஞ்சு அந்த கொரோனா டைம்னு நினைக்கிறேன், ஒரு 2021 அந்த டைம்னு தான் நினைக்கிறேன். ஒரு நவம்பர் அந்த டைம் போட்டிருக்கேன் இந்த சிஸ்டம். ஆனா இது வரைக்கும் நான் வந்துட்டு எதுவுமே கை வச்சது கிடையாது. நான் வந்து பார்த்தது கூட கிடையாது. அந்த மாதிரி இருக்கு. கரெக்ட். அதுக்கு ப்ராப்பரா இருக்கணும். அதே மாதிரி இன்னொன்னு காண்பிக்க விரும்புறேன். ஆஃப் கிரிட்ல யாரு பண்ணாலும் சரி, ஒவ்வொரு ஸ்ட்ரிங்க்கு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிங்க்கு ஃபியூஸ் இந்த மாதிரி எல்லாம் கொடுக்கணும். இந்த மாதிரி கொடுத்து அதுல இருந்து தான் எடுத்து கீழே கொண்டு போகணும். அதுதான் நல்லது. ஒரு ஸ்ட்ரிங் ஃபால்ட்னா நமக்கு வாட்ஸை வச்சே கண்டுபிடிக்கலாம். பிளஸ் வந்து ஏதாச்சும் ஒரு ஒயரிங் நமக்கு மெயின்டெனன்ஸ் பார்க்கணும்னாலும் இந்த ஃபியூஸை எடுத்து விட்டா போதும்.
ஓகே. இந்த மாதிரி பண்றது நல்லது. அதே மாதிரி லாங்கிடியூடு, லேட்டிடியூடு இது 2 நமக்கு ஒரு சோலார் பேனல்ல இருந்து 100% எஃபிசியன்சி 100% கன்ஃபார்மா எடுக்க முடியாது. முடியாது. சோலார் பேனலுக்கு கொடுத்துருப்பான். இந்த பேனலுக்கு இப்ப பாத்தீங்கன்னா 21% எஃபிசியன்சி கொடுத்துருக்கான். அந்த எஃபிசியன்சி ஒழுங்கா கிடைக்கணும்னா லாங்கிடியூடு, லேட்டிடியூடு இது 2மே கரெக்டா இருக்கணும். நம்ம ஃபிக்ஸட். அதே மாதிரி ஒரு சோலார் பேனல் போடும்போது சேடோ கன்ஃபார்மா இருக்கக்கூடாது. இப்ப பாத்தீங்கன்னா இவரோட சேடோ இதுல விழுந்துட்டு இருக்கு. அப்ப அதுக்கு இந்த பேனல்ல இது வந்து காஃப் கட் பேனல். இந்த பேனல்ல இந்த இடத்துல இருந்து இந்த இடம் கன்ஃபார்மா வந்துட்டு இப்ப வந்து சேடோல ஃபுல்லாவே கட் ஆயிருக்கும். ஒரு மினிமம் அமௌண்ட் ஆஃப் வாட்ஸ் தான் கீழே ஃபீட் ஆயிரும். மீதி எல்லாமே வந்து வேஸ்டா போயிடும். அதனால சோலார் பேனல் யார் போடணும்னா அவங்களுக்கு இட வசதி இருக்கணும். அந்த பேனலுக்கு சேடோ எந்த ஒரு காரணம் கொண்டு வரக்கூடாது. அது ஆஃப் கிரிட்டா இருந்தாலும் சரி, ஆன் கிரிட்டா இருந்தாலும் சரி. இந்த பேனல்ல வந்து பைஃபேஷியல்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே நிறைய இருக்கு. இப்போ புது மாடல் எம் டைப்பு, பி டைப்பு எல்லாமே இருக்கு. என்ன வந்தாலும் சரி சேடோ வராம பார்க்கணும். சரி. மற்றபடி இது நீங்க இப்போ ஈஸ்ட் ஃபேசிங்க்கு கொஞ்சம் ஆமா, இது நம்ம ஊருக்கு வந்து 8.something என்னவோ வருது டிகிரிஸ். ஆமா, டிகிரிஸ் சரிஞ்சு வரும். இப்போ நம்ம வந்து அந்த ஆஃப் கிரிட்ல ரன் ஆகக்கூடிய அந்த சோலாரோட இன்வெர்டர் செட்டப் கூடவே வந்து அந்த சோலாரோட பேசிக்கான கண்ட்ரோல் சிஸ்டம்ஸை பற்றி வந்து சார்ட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். அப்படியே ஓகே. ஃபர்ஸ்ட் செட்டப்பு மேலே இருந்து வர்றது அந்த கேபிள் வழி நீங்க பாத்தீங்கன்னா ஃபியூஸ் வச்சு காமிச்சிருந்தேன். ஆமா, ஒரு ஜங்ஷன் பாக்ஸ். அதுல இருந்து டைரக்டா எங்க வரும்னா இதுல வந்துடும். இதுவும் வந்து ஒரு எம்சிபி. அதாவது நமக்கு இங்க ஏதாச்சும் ஆஃப் பண்ணணும், சோலார் பேனலோட ஏதாச்சும் ஆஃப் பண்ணணும்னா இதை ஆஃப் பண்ணி விட்டா வர்ற கரண்ட் தேவையில்லை. ஏதாச்சும் மெயின்டெனன்ஸ் பார்க்கணும் அப்படின்னா இதை கட் பண்ணி விடணும். இது ஒரு சேஃப்டி ப்ரொசீஜர். இன்க்ளூடிங் ஒரு சர்ஜ், ஏதாச்சும் பவர் சர்ஜ் இருந்தாலும் இது வந்து கட் பண்ணி டிஸ்கனெக்ட் பண்ணி விட்டு. இதுல இருந்து லைட்னிங் அரெஸ்டர் இருக்கு, சர்ஜ் ப்ரொடெக்டர்னு ஒன்று வச்சிருக்கேன். ஓகே. இது வந்து டிசி, அந்த மேல இருந்து வர்றதா. இது வந்துட்டு அதோட லிங்க் பேரலல் கனெக்ஷன் தான். லைட்னிங் ஸ்ட்ரைக் ஆகுது 10 kVA மேல, கிலோ ஆர்ம்ஸ் மேல லோடு வந்ததுன்னா இது டிஸ்கனெக்ட் பண்ணி விட்டுரும் ஆட்டோமேட்டிக்கா. இது டிஸ்கனெக்ட் ஆகி இது வந்து ஒரு எம்ஓவி உள்ள வந்து ஒரு எம்ஓவி இருக்கும். அந்த எம்ஓவி வந்து எரிஞ்சு டிஸ்கனெக்ட் பண்ணி கட் பண்ணி விட்டுரும். அதுல இருந்து இப்ப வந்து சோலார் பேனல்ல இருந்து வர்றது ஒன்னு, பேட்டரிக்கு ஒன்னு. இந்த சோலார் பேனல்ல இருந்து வர்றது நேரே மேல இருந்து வருது இல்லையா, அது வந்து எம்சிவி வச்சு நேர இங்க வருது. இது வந்து சார்ஜ் கண்ட்ரோலர். இது எம்பிபிடி சார்ஜ் கண்ட்ரோலர், சோலார் சார்ஜ் கண்ட்ரோலர்னு சொல்லுவாங்க பொதுவாக. ஏன் எம்பிபிடி போடணும்னா மேக்ஸிமம் பவர் ட்ராக்கிங் சிஸ்டம். இந்த இது ரொம்ப முக்கியம். இங்க நிறைய பேர் பிஎம் பல்ஸ் வித் மாடலை வச்சு நிறைய பேர் ஏமாத்துறாங்க. ஒரு 30%, அதாவது ஹை லெவலுக்கு போகும்போது எம்பிபிடி தான் பெஸ்ட். ஆமா, இது வந்து கொஞ்சம் வெளியே இருந்து வாங்கினது. இது நல்லா இருக்கு. 3 வருஷமா இதுதான் ரன் ஆயிட்டு இருக்கு. நான் இன்னைக்கு வரைக்கும் செக் பண்ணது கிடையாது. இது பேசிக் நான் காமிக்கிறேன். பிபில இருந்து வர்ற இன்புட் வால்ட் 135 வால்ட் வருது பாத்துங்க. இது லோடு 2483-84 வாட்ஸ் இந்த மாதிரி ரன் ஆயிட்டு இருக்கு. அதாவது நமக்கு இன்புட் கிடைச்சிட்டு இருக்கு இப்போ கரண்ட்லி. இப்போ வந்து இது வரைக்கும் இந்த 3 வருஷத்துல, இப்போ 3 வருஷத்துக்கு அப்புறம் ஆஃப் எல்லாம் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் நீங்க பாக்கலாம் இவ்வளவு யூனிட் இது எனக்கு கிடைச்சிருக்கு. 3414 கிலோவாட்ஸ் வந்து. ஆமா, கிலோவாட்ஸ் வந்து கிலோவாட்ஸ் கிடைச்சிருக்கு. பிளஸ் வந்து இப்போதைக்கு 7 டெம்பரேச்சர் எவ்வளவுங்கிறது இந்த சார்ஜ் கண்ட்ரோலரோட டெம்பரேச்சர். ஓகே. இது வந்து பேட்டரிக்கு சார்ஜ் ஏத்துறதுக்கு 112 வால்ட் யூஸ் பண்ணிக்குது. 21 ஆம்ஸ்ல ஃபீட் பண்ணிக்குது, சார்ஜ் ஏறிட்டு இருக்கு. ஆமா, இதுதான் முக்கியம். அப்புறம் வந்து இது வாட்ஸ் தான், வேற ஒன்றும் இல்லை, வால்ட் வாட்ஸ். இது நீங்க பார்த்ததுதான். ஓகே. அப்புறம் இன்வெர்டரை பாத்தீங்கன்னா இந்த இதுல இருந்து வர்ற சிஸ்டம் டோட்டலி இந்த இன்வெர்டருக்கு வந்து அந்த த்ரூபுட் அப்படியே இங்க வரும். இந்த சார்ஜ் கண்ட்ரோலர் இருந்து பேட்டரிக்கு போகுது இல்லையா, பேட்டரியில இருந்து நேர இங்க வந்து இங்க வந்து இதுதான் வீடை ரன் பண்ணிட்டு இருக்கிற சிஸ்டம் ஃபுல்லாவே. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இதுலயே பார்க்கலாம், இந்த இன்வெர்டர்ல ஒரு நல்ல ஒரு சிஸ்டம் இருக்கு. என்னன்னா இப்போ பேக்கப்ல தான் ரன் ஆகும். ஏசி ஆஃப்ல இருக்கு பாத்தீங்க, சார்ஜிங் கிடையாது, பைபாஸ் ஆஃப்.
எல்லாமே ஆஃப்ல இருக்கு, ஒன்லி பேக்கப்ல தான் ரன் ஆயிட்டு இருக்கு. ஓகே. நான் இப்போ மெயின் ஆன் பண்றேன் பாருங்க. மெயின் இங்க நான் தனியா வச்சிருக்கேன், பைபாஸுக்கு வச்சிருக்கேன். ஆன் பண்றேன், ஸ்டில் ஆன் ஆகாது. அதுக்கப்புறம் இன்னொரு வேலை இருக்கு. இந்த இன்வெர்டர் வந்து 6500 வாட்ஸ் லோடு தாங்கும். இதுதான் மெயின் ஆன். இன்வெர்டரோட ஆன். இன்வெர்டரோட அதாவது நமக்கு மெயின் ஆன், இபி பவரை ஆன் பண்றது. ஓகே ஓகே ஓகே. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா அது ஆன் ஆயிருக்கு. ஸ்விட்ச் ஓவர் ஆயிருச்சு. இங்க மெயின் ஆன் ஆயிருச்சு பாத்தீங்களா? ஓகே. பட் ஸ்டில் வந்து பேக்கப்ல தான் ரன் ஆயிட்டு இருக்கு. நமக்கு பேக்கப் தேவையில்லைன்னா இதை ஆஃப் பண்ணி விட்டா போதும். இப்போ பாத்தீங்கன்னா டைரக்டா மெயின்ஸ்ல டைரக்டாவே ரன் ஆயிட்டு இருக்கு. இப்போ வந்து சார்ஜ் கிடையாது, ஏசி சார்ஜிங் கிடையாது. ஒரு நிமிஷம். ஆமா, ஏசி சார்ஜிங். இப்போ வந்து பேட்டரி வந்து ஏசி சார்ஜிங்ல ரன் ஆகுது. ஏசி சார்ஜிங்ல ரன் ஆகுது. இதை நம்ம கட் பண்ண முடியும். எங்க கட் பண்றதுன்னா இந்த இன்வெர்டர். இது எல்லாமே வந்து நம்ம ஓனா வந்து நமக்கு என்ன தேவையோ அது கணக்கு பண்ணி வாங்கிக்கிட்ட இன்வெர்டர்ஸ் அசம்பிள் செட் தான். இதை ஆஃப் பண்ணி விட்டா பேட்டரி சார்ஜ் போகாது, இங்கே கட் ஆயிடும், சார்ஜிங் கட்டு. இது பேட்டரி ரன் ஆகுது. இப்போ வந்து பைபாஸ் ஆயிருச்சு. என்ன பைபாஸ்னா இபிலே ரன் ஆகுது, மொத்த லோடு இபிலே ரன் ஆகுது. இது ஒன்று. இன்னும் திரும்பி பேக் டு நார்மல் கொண்டு வர்றேன். இன்வெர்டரை வந்து ஆன் பண்ணிக்கிறேன், பேக்கப் ஆன் ஆயிருச்சு. இப்போ இபியை கட் பண்றேன். இபி இங்கேயும் கட் பண்ணலாம், அங்கேயும் கட் பண்ணலாம் டைரக்டா. ஆனா இங்கே இருக்கு சேஃப்டி ப்ரொசீஜர், அவ்வளவுதான். இப்போ பியூரா பேட்டரியில இருந்து பியூர் பேட்டரி அந்த சேஞ்ச் ஓவர் மாறிடுச்சு பாருங்க. இது ஃபுல்லி லோடட், இங்கேயே பார்க்க முடியும். பேஸ் ஆஃப் எல்லாமே. ஆமா, பேக்கப் லைட் அப்படியே ரன் ஆயிட்டு இருக்கும். சோ இதுதான் வந்து அந்த மொத்த இதுக்கும் பேக்கப்பா வர்க் பண்ற வீட்டோட 24/7 பேக்கப் இவ்வளவுதான். இந்த பேட்டரி தான். சோலார்ல இருந்து வர்றத சார்ஜ் கண்ட்ரோலர் இங்க சார்ஜ் பண்ணிரும். அதை எடுத்து செலவு பண்றது இன்வெர்டரோட வேலை. ஓகே. அங்க இருந்து வந்து லோ கட் ஆஃப் வந்து இன்வெர்டர்லயே வந்துரும். ஓகே. அந்த நேரம் இப்போ நம்ம பேக்கப் நம்ம அலாம் அடிக்கும், லோ கட் ஆஃப் அலாம் அடிக்கலன்னா, ஏன்னா வந்து அது வந்து ஆட்டோவை வைக்கல, மேனுவலா தான் வச்சிருக்கோம். லோ கட் ஆஃப் ஏன்னா எங்களுக்கு தெரியும் அது லோ கட் ஆஃப்னா சார்ஜ் லோ. ஆமா, இந்த பேட்டரி லோ ஆனா அதாவது 9.5 வால்ட்டுக்கு கீழே இந்த பேட்டரி வந்ததுன்னா லோ கட் ஆஃப். இந்த சேஃப்டியோட இந்த பேட்டரியோட பேட்டரி ப்ரொசீஜர் 9.5க்கு கீழே வந்து டிஸ்சார்ஜ் பண்ணக்கூடாது. அதனால இதை கட் ஆஃப் பண்றதுக்கு இன்வெர்டர்ல ஆல்ரெடி நாங்க ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். அந்த 9.5 வால்ட்டுக்கு கீழே ஒரு பேட்டரி 9.5 அப்படின்னா இது மல்டிப்ளை பண்ணா போதும். 8 பேட்டரி இருக்கு 220 AHல. சரி, அதே மாதிரி இந்த பேட்டரியை பற்றி சொல்லணும். இந்த பேட்டரி 60 மந்த் ரிப்ளேஸ்மெண்ட் வாரண்டியில வாங்கணும். 60 மந்த் ரிப்ளேஸ்மெண்ட். எந்த கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. 5 இயர்ஸ் கிட்ட பீஸ் ஆஃப் மைண்ட் தான். ஆமா, 5 இயர்ஸ் அந்த மாதிரி பேட்டரி தான் வாங்கணும். பேட்டரி விலை கம்மி தான். இந்த மாதிரி பேட்டரி கிட்டத்தட்ட ஒரு 16,500 to 17 உள்ள வாங்கணும். இந்த பேட்டரி. ஓகே. சோ இது வந்து நமக்கு ஆன் கிரிட் கனெக்ட் பண்ணி இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு காம்போனன்ட்ஸ். ஆமா, இது பேசிக்கா என்ன? இது வந்து மேல இருந்து சோலார் பேனல்ல இருந்து வருது இல்லையா? ஆமா, அது வந்து இங்க தான் வரும். ஓகே. அந்த ஸ்ட்ரிங் வந்து இங்க வந்துருது. அது வந்து MCBல கனெக்ட் ஆயிருது, பிளஸ் ஒரு ஃபியூஸும் கனெக்ட் ஆயிருது. ஓகே. இங்க இருந்தா நமக்குள்ள. ஆமா, இதுலயே வந்து ஒரு டிசி சர்ஜ் ப்ரொடெக்டர் வருது. இதுல மெயின் என்னன்னா, இந்த சர்ஜ் ப்ரொடெக்டருக்கு தனியா எர்த்து கொடுக்கணும். இந்த தனி எர்த்து நம்ம கிரவுண்டிங் பண்ணியிருப்போம், அப்புறமா காமிக்கிறோம். இதுல இருந்து வந்துதான் இந்த இன்வெர்டருக்கு ஃபீட் ஆகுது. இந்த இன்வெர்டருக்கு ஃபீட் ஆகுது. இந்த இன்வெர்டர்ல இருந்து அப்படியே கன்வெர்ட் ஆகி இங்க வந்துருது. இது வந்து ஏசி ஃபீட். ஓகே. இபில இருந்து டைரக்டா இங்க வந்துடும் கனெக்ஷன். இந்த கனெக்ஷன் தான் ஒரு கனெக்ஷன் இங்க இருந்து வரும், இன்னொன்னு வந்து நேரா இங்க போயிடும், மீட்டருக்கு போயிடும். ஓகே. இது வந்து நம்ம இண்டிவிஜுவலா வைக்கிறது, ரெஃபரன்ஸுக்கு வச்சிருக்கிற மீட்டர். இது வந்து கம்பல்சரி. இப்போ வந்து இபியில வந்து நம்ம நெட் மீட்டரிங் இன்ஸ்டாலேஷனுக்கு கம்பல்சரி மீட்டர் இது. இதுல இருந்து தான் ஃபீஸுக்கு போயிடும், இங்க போயிடும். இனி இபியோட எக்ஸ்போர்ட்டிங் பார்ப்போம். இந்த 3 வருஷம் கடந்த ஒரு 3 வருஷமா இதோட எக்ஸ்போர்ட்டிங்கை பார்ப்போம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட டிமாண்ட் லோடு வந்து 6.15 கிலோவாட், அவ்வளவு லோடு இருக்கு. எக்ஸ்போர்ட்டிங் வந்து 3 கிலோவாட் தான்.
அதுக்கு மேல இல்ல. இன்னைக்கு உள்ள டேட்டு இது வந்து டைம். மானிட்டரிங்ல தான். ஆமா, மானிட்டரிங். இது கன்சியூம் யூனிட் கிலோவாட் ஹவர்ல இவ்வளவு நாள்ல 11,654 யூனிட் கிலோவாட் ஹவர். அப்புறம் வந்து இதுவும் கன்சியூம் எக்ஸ்போர்ட், அதாவது நான் யூஸ் பண்ணியிருக்க லோடு 10,640 கிலோவாட் ஹவர். ஸோ அவங்க ஓன் பண்ற இந்த நெக்ஸான் ஈவிக்கு அந்த சோலார் பேஸ்ல இருந்து அந்த சார்ஜிங் செட்டப் பண்ணியிருக்காங்க. அதை பத்தின விஷயங்கள் நம்ம பார்ப்போம் என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. ஓகே, அப்போ அங்க ஆன்கிரிட் நீங்க பாத்தீங்க இல்லையா, அந்த இன்வெர்டர்ல இருந்து அதோட மெயின் இபி இது வந்து எல்லாமே கனெக்ட், ரெண்டுமே கனெக்டட். அதுல இருந்து தான் நேர இங்க வந்துடும், இந்த ஆர்சிசிபிக்கு வந்துடும். ஓகே, இது அடிஷனலா தான் என்னோட பர்பஸ். இந்த நெக்ஸான் ஈவிக்கு எவ்வளவு சார்ஜ் எடுத்துக்குது, இது நான் போட்டு ஒரு 1.5 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, 1.5-2 வருஷம், மேக்ஸிமம் 2 வருஷம் இருக்கும், அதுக்கு மேல இல்லை. இது வரைக்கும் ரன் ஆன யூனிட் நான் இதை இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் 6,644 யூனிட் இந்த நெக்ஸான் ஈவி இது இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் பண்ணது. நெக்ஸான் ஈவி நான் எடுத்து ஒரு 3 வருஷம் தாண்டிடுச்சு. அப்புறம் இதுல வந்து 1-2 விஷயம் சொல்லணும். ஃபர்ஸ்ட் இன்ஸ்டாலேஷன் பாத்தீங்கன்னா இந்த கேபிள், நெக்ஸான் ஈவி சார்ஜுக்கு மினிமம் கேபிள் சைஸ் வந்து 4 ஸ்கொயர். அதுக்கு மேலதான் போடணும், கீழே போடக்கூடாது. இது ஆமா. ரெண்டாவது இந்த கேபிளை வந்து லெக் அடிச்சு தான் கொடுக்கணும். லெக் அடிக்கலைன்னா என்ன ஆகும்னா, இது வந்து மல்டி ஸ்டாண்ட் கேபிள். அப்ப என்ன ஆகும்னா இந்த கேபிள் வந்து ஹீட் ஆக தொடங்கும். ஹீட் ஆகுறதுல இந்த கேபிள் ஆல்ரெடி நான் என்னோட சேனல், இந்த புக் ஆஃப் ஜெகன் சேனல் இருக்கு, அதுல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். நான் இந்த இது சும்மா ஒரு என்டர்டைனுக்காக போட்டது, அதாவது நிறைய பேருக்கு தெரியணுங்கிறதுக்காக போட்டது. அதுல இந்த கேபிள் வந்து டோட்டலா எரிஞ்சு போனதையும் காமிச்சிருப்பேன். இந்த நியூட்ரல் வந்து ஃபுல்லி எரிஞ்சு இதுவரை இருந்திருக்கும். அதை கட் பண்ணிட்டு லெக் அடிச்சு திரும்ப கொடுத்துருந்தேன். இது வந்து நம்ம ஊர்ல எலக்ட்ரீஷியனோட பிடிவாத குணத்தால, அதாவது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது இவ்வளவு போடணும் அப்படிங்கிறது. ஆமா, அவங்க சொல்லுவாங்க வேணா 1 ஸ்கொயர் mm போட்டா போதும், 2 ஸ்கொயர் mm போட்டா போதும். நோ, இது 3000 வாட்ஸ் எடுக்குது. 3000 அது தாங்கணும். ஆமா, 3000 10 ஆம்ஸ்ல எடுக்குது. 3300 வரைக்கும் எடுக்கும். 3300 டிவைட் பை 230 போட்டு பாருங்க எவ்வளவு வருதுன்னு பாருங்க. அவ்வளவு ஆம்ஸ் எடுக்கும். 10 ஆம்ஸ் பக்கத்துல வரையும், 10 இல்லைன்னா 11 நினைக்கிறேன். அவ்வளவு ஆம்ஸ் இதை தாங்கணும். அதுக்குள்ள கேபிள் தான் நம்ம போடணும். 6 போட்டா சேஃப்டி, 4 போட்டா ஜஸ்ட் நைஸ். அதுக்கு கீழே போடவே கூடாது. இந்த 15 ஆம்ஸ் பிளக்குக்கு போடவே கூடாது எந்த ஒரு காரணம் கொண்டு. ஏன்னா அவனே பாத்தீங்க, அவனோட பேசிக் MCBO C25. அதனால மெயினா போட வேண்டிய கேபிள் சைஸ் 4 to above. அதுக்கு கீழே போடவே கூடாது. இன்னும் ஒரு விஷயம், டெடிகேட்டட் எர்த், அது மினிமம் வந்து ஆமா, இந்த இதுக்கு இந்த சிஸ்டத்துக்கு டெடிகேட்டட் தனி எர்த் வேணும். ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா சார்ஜ் இங்கேயே கொடுத்துருக்கான் பாருங்க. இந்த எர்த் கரெக்ட், கிரவுண்டிங் கரெக்டா இல்லைன்னா டாடா நெக்ஸான் ஈவியோட சார்ஜ் ஏறாது, ப்ராப்பரா ஏறாது, ஸ்டார்ட்டே ஆகாது, பிக்கப்பே எடுக்காது. அதனால டெடிகேட்டடா ஒரு எர்த் கொடுத்துருங்க. ஈவியில உள்ளவங்களோட பிரச்சனை என்னன்னா, ப்ராப்பரா நியூட்ரலுக்கும் எர்த்துக்கும் கவர்மெண்ட் நாம்ஸ் படி 5 வால்ட்டுக்கு மேல வரக்கூடாது. போஸ்ட்ல இருந்து, ஆமா, இபில இருந்து, எலக்ட்ரிசிட்டி போர்டுல இருந்தே வரக்கூடாது, டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்தே வரக்கூடாது. ஆனா இங்க 39 வால்ட்ல இருந்து 59 வால்ட் வரைக்கும் வருது. சம்டைம்ஸ், எப்பவும் கிடையாது. இது வந்து எப்ப நடக்குதுன்னா மழை டைம்ல இது வந்து பொதுவாவே நடந்துட்டு இருக்கு. அது வந்து இபி எலக்ட்ரிசிட்டி போர்டு தான் பார்க்கணும். இந்த ஒரு விஷயம் இருக்குது. அதனால நமக்கு காம்பனன்ட்ஸ் டேமேஜ் ஆகுறது கண்டிப்பா, சார்ஜ் ஏறாது. ஈவன் வந்துட்டு நமக்கு வீட்டோட எர்த்திங் சிஸ்டம் டோட்டலி ஃபெயில். நம்ம கை ஏதாச்சும் எங்கேயாச்சும் வச்சா, எலக்ட்ரிக்கல் அப்ளையன்ஸ்ல வைக்கும்போது அது வந்து கண்டிப்பா வந்து ஒரு எலக்ட்ரிகேஷனுக்குள்ள வாய்ப்புகள் அதிகம். ஸோ இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக நம்ம வந்து அந்த ஓவரால் சோலார் பவர் கிரிட்டுக்கு அவங்க பண்ணியிருக்கிற செட்டப் கூட வந்து நெக்ஸான் ஈவிக்கு சார்ஜிங்க்கு என்னெல்லாம் வந்து கேர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்த்தோம். ஸோ கண்டினியூடாக வந்து பார்ட் 2 ஆஃப் இந்த வீடியோவில் வந்து பார்த்தோம்னா நெக்ஸான் ஈவியோட டீட்டெயில் ஓனர்ஷிப்பில் வந்து நிறைய நெகட்டிவான விஷயங்களையுமே வந்து நம்ம பார்க்க போகிறோம்.